வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய காளான் பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காளான், தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2, வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 4, கொஞ்சம் புதினா, பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட், தயிர் 1, பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன் 1/2 கிலோ, சிறிது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுலபமாக செய்யலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் பட்டை லவங்கம் பாக்கெட், பட்டை லவங்கம், கிராம்பு போடலாம். பட்டை லவங்கம் போடுறேன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி போட போகிறேன். அது நல்லா ஆட் பண்ணுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அது நல்லா சேர்த்து வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போது புதினாவை அதில் ஆட் பண்ணுங்கள்.
புதினாவை நல்லா அதில் இது பண்ணுங்க, வதக்குங்க. நல்லா வதக்குங்க. இப்போது அதில் தயிர் சேருங்க. பாதி பாதி தயிர் சேர்த்தா போதும். நல்லா இப்போ பாருங்கள், பிரியாணி மசாலா சேருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. நீங்கள் எப்படி காரம் சாப்பிட்டீங்களோ அது மாதிரி. காரம் கம்மியாக சாப்பிட்டா கம்மியாக சேருங்க, காரம் நிறைய சாப்பிட்டா இந்த அளவுக்கு போடலாம். கூட வெறும் மிளகாத்தூள் போடுங்க. இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி காரம் சாப்பிட ஆசைப்படுவீங்களோ அது மாதிரி சாப்பிடுங்க. இப்போது நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போது எடுத்து வச்ச காளானை போடுங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம காளானில் வந்து தண்ணி நம்ம ஊற்றல, ஆனால் இப்படி பாருங்கள், தண்ணி மாதிரியாக இருக்குது லைட்டாக. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றுறேன். இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி, இப்போது குழம்பு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அரிசியை போட போகிறேன். அரிசியை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுறேன். எல்லா அரிசியும் போட்டேன். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்றேன். நீங்கள் பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அது மாதிரி கூட ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்றேன். இப்போது ஸ்டவ்வில் குக்கர் மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ வந்து காளான் 65 பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஃபேனில் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் நான் ஊற வச்சுருக்கேன் காளான். நான் ஒரு காளான் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பாதி பிரியாணியில் போட்டு இப்போ பாதி எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. இப்போ நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு போல இருக்குது. இப்போ நான் அதில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வறுக்குங்க. இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் சிக்கன் 65 சாப்பிட முடியாது. அதனால் சிக்கன் 65 சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க காளான் வந்து 65 பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்த அப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். புரட்டாசிக்கும் கார்த்திகைக்கும் ஏற்ற உணவு காளான். இப்போ தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இதோ இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம எவ்வளோ பெருசாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன இந்த அளவுக்கு ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் காளான் பிரியாணி. இந்த காளான் பிரியாணியில் இப்போ கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் கட்டி ஆயிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.